சட்டவிரோதமாக குழி தோண்டி தங்கம் திருடும் கோல்டு மாஃபியா கும்பல். பூமியை குடைந்து தங்கம் திருடுவதால் ஏற்படும் அதல பாதாள மரணக்குழிகள். மரணக்குழிகளில் தவறி விழுந்து பலியாகும் மனிதர்கள், வனவிலங்குகள். பள்ளிக்கு செல்லாமல் தங்க சுரங்கங்களில் வேலை பார்க்கும் சிறுவர்கள், போதைக்கு அடிமையாகும் அவலம். நீலகிரி மாவட்டம் தேவாலா மற்றும் பந்தலூர் பகுதியில் ஒரு தங்க வேட்டை நடந்திருக்கு. 1831 அந்த பகுதிகளில் தங்க படிமங்கள் இருப்பதை லண்டனை சேர்ந்த ஹூகேனின் என்பவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த காலகட்டத்தில் ஆல்பா கோல்டு மைனிங் கம்பெனி மூலமா சுரங்கப்பாதை அமைச்சு தங்கத்தை வெட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆயிரத்தி 1893 தங்கம் எடுப்பதற்கான செலவு அதிகமா ஆயிருக்கு. இதனால சுரங்கப்பாதையும் மூடிட்டாங்க. திரும்பவும் 1901 பிரிட்டிஷ்காரங்க சுரங்கத்தை திறக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. அதை தொடர்ந்து சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 640 ஹெக்டேர் பரப்பளவுல 5000க்கும் மேற்பட்ட சட்டவிரோத சுரங்க குழிகள் தோண்டப்பட்டிருக்கு. சுரங்க குழி தோண்டி சமூக விரோதிகள் தங்க படிமங்களை எடுத்துக்கிட்டு வராங்க. குழிக்குள்ள போகும்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு மண் மற்றும் பாறைகள் மூடி பலர் இதுவரை இறந்து போயிருக்கிறாங்க. அதை பற்றிய விவரங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டவிரோத குழிகள்ல நிறைய வனவிலங்குகள் விழுந்து பரிதாபமா உயிரிழக்குது. ஒவ்வொரு சுரங்க குழியும் சுமார் 80 முதல் 200 அடி வரை இருக்குது. குழிக்குள்ள இருக்கிற மண் மற்றும் கற்களை மேலே எடுத்துக்கிட்டு வராங்க. அந்த கல்லை அரைச்சு தூளா மாத்தி பாதரசம் உதவியோட தங்க படிவங்களை பிரிச்சு எடுத்து கள்ள சந்தையில நல்ல ரேட்டுக்கு வித்துடுறாங்க. இந்த பாதரசத்தை அப்படியே நீர்நிலைகள்ல வெளியேற்றுறதுனால குடிதண்ணீர் ஆதாரம் கெட்டு போகுது. அந்த தண்ணியை குடிச்ச மக்கள் பலர் கேன்சர் உள்ளிட்ட கொடிய நோய்களுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. தேவாலயா காட்டிமட்டம் பகுதியில சட்டப்பிரிவு 54க்கு உட்பட்ட வனத்துறைக்கு சொந்தமான நிலம் இருக்கு. ஆனா அதை ஆக்கிரமிச்ச தனியார் நிறுவனத்தை சேர்ந்த 4 பேரு சுரங்க குழிகள் அமைச்சுக்கிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நிலம் தனக்கு சொந்தம்னு உரிமை கொண்டாடுறதா சொல்லப்படுது. ராத்திரி பகல்னு 24 மணி நேரமும் 120க்கும் மேற்பட்டோர் தினமும் ஷிஃப்ட் முறையில இங்க வேலை பார்க்குறாங்க. இதுல மற்றொரு சிக்கலான விஷயமும் இருக்கு. தங்க படிமங்களை தனியார் தோட்டம் வழியா எடுத்துக்கிட்டு வராங்க. அதனால அந்த தோட்ட உரிமையாளருக்கும் ஒரு பங்கு வழங்க வேண்டும்னு சொல்றது எழுதப்படாத சட்டமா. இதுல வேதனையான விஷயம் என்னன்னா, ஸ்கூல் போற பிள்ளைங்க கூட படிப்பை பாதியில நிப்பாட்டிட்டு காசுக்கு ஆசைப்பட்டு இந்த வேலைக்கு வராங்க. அங்க போத பழக்கத்துக்கு அடிமையாகி உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சுரங்கப்பணியில ஈடுபடுறாங்க. விஷயம் தீயாய் பரவ சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேர்ல ஆய்வு செஞ்சாங்க. கூடலூர் ஆர்டிஓ குணசேகரன், தாசில்தார் முத்துமாரி தலைமையிலான அதிகாரிகள் ஸ்பாட்டுக்கு போனாங்க. காட்டிமடம் பகுதியில மட்டும் 50 தங்க சுரங்க குழிகள் இருக்கிறது உறுதியாயிருக்கு. உடனடியா குழிகளை அதிகாரிகள் மூடினாங்க. ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் ட்ரோன் உதவியோட 24 மணி நேரமும் கண்காணிப்புல ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதியா மாற்றப்பட்டு ஃபுல் ஃபாரஸ்ட் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. கடந்த 2 வருஷத்துல மட்டும் தங்க படிமங்கள் எடுத்தது தொடர்பா 124 பேர் மேல வழக்கு போடப்பட்டிருக்கு. அதிகாரிகள் அலட்சியம் இல்லாம தகுந்த கண்காணிப்பு நடத்தணும். சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுறவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க.